அடுத்து ஆலயங்களுக்கு தான் நாம் மரியாதை செய்வோம். ஆனால் திருப்புகழ் பாடினால் ஆலயமே நமக்கு மரியாதை செய்ய வந்திருக்கிறது என்றால் நாம் காலரை தூக்கி விட்டுக்கொண்டு பெருமைப்பட வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதற்கு ஆலய மரியாதைகள் செய்வதற்காக திரு ஏஎன் ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயிலில் இந்த மாதிரி ஒரு மகத்தான காரியம் நடந்திருக்குன்னா இது மட்டும் நான் பார்த்ததே இல்லை. இந்த காஞ்சி மகாமன் இந்த பெருவிழா வருடா வருடம் இங்கே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் குருஜி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தாண்டிடலாம். ஆகையால் இப்பொழுது சில இந்த மகத்தான காரியங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இருந்தவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளோம். பத்மநாப சுவாமி அருள் அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர வேண்டும் என்று பிரார்த்தனை. முதலாக நமது குருஜியுடைய திருமகன் ஆர் சுப்பிரமணியம் அவர்களை பேயிங் நாட் ஓன்லி ஹோமேஜ், அவருடைய குருஜியுடைய கருணைக்காக அடுத்தது இந்த மகத்தான ஆல் இண்டியா ஆர்ட் பெருவிழா நடத்தியதற்கு முக்கியமான காரணம் நமது சேர்மன் பிரசிடென்ட் ஆல் இண்டியா பாடி பத்மா வெங்கட்ராமன் அவர்கள். எலக்ட்ரிஃபைங் பர்சன், மோஸ்ட் எலக்ட்ரிஃபைங் பர்சன். அதுக்கு அடுத்தது அவருக்கு துணையாக இருந்தவர் பத்மா சுப்பிரமணியம் செக்ரட்டரி. இந்த ட்ரெஷரர் என் ராஜன் அவர்களுக்கு, இந்த திருவிழா நடத்துவதற்கு செப்பரேட் கமிட்டியே போட்டிருந்தார். குருஜி ராகவன் சார் அவர்கள் தலைமையிலும் அவர்களுடைய எண்ணத்தின் சரியான வழி நடக்க வேண்டும் என்று அந்த காரியத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தவர்கள் இப்பொழுது மரியாதை செய்ய போகின்றோம். முக்கியமாக தியாகராஜன் பிரசிடென்ட், முத்துசாமி செக்ரட்டரி, ட்ரெஷரர் எஸ் அருணாச்சலம். நல்லா ஜோரா தட்டின இவங்களுக்கெல்லாம். அடுத்தது சீனிவாஸ் மூர்த்தி, ஸ்ரீமதி வசந்தி, வைஃப் பேரும் வசந்தி, இஎன் மூர்த்தி, அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து டெல்லியிலேருந்து வந்திருக்கார், ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸ்ரீமதி சித்ரா,
வாங்கம்மா வாங்க. இது பத்மநாப சுவாமி அழிக்கிற, நான் அழிக்கலம்மா. உமா பாலசுப்ரமணியம் ரொம்ப அழகாக ஒன்று ஒன்று கம்பேர் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணாங்க. பெங்களூர் தானே. இப்போ மிஸ்டர் கேஎன் கிருஷ்ணமூர்த்தி, பிரசிடென்ட் பெங்களூர், அவர் வர முடியல. நாகேஷ் வில் டேக் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. இருக்கு நாகேஷ் அவருக்கே பாம்பே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஜாயின்ட் செக்ரட்டரி. ஒரு சம்பிரதாய நன்றி நவிழல். நன்றி நவில உள்ள திரு தியாகராஜனை ஆர் தியாகராஜன் தலைவர் அமைப்பாளரை பற்றி நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். எப்பொழுது திருப்புகழ் ஆன்மீக பெருவிழா சென்னையில் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்தே ஒரு தாய் போல் யாவரையும் அன்பும் அரவணைப்பும் கொண்டு அவரால் தொடங்கிய துல்லியமான வேலைகள் இன்று வரை முற்று பெறவில்லை. புவிதனில் அவருக்குண்டாகு பணிவிடை திருவுள்ளம் அறியாதோ, தியாகத்துக்கே ராஜன் என்பதற்கு ஏற்ப தன் சொந்த பணிகளை துறந்து பொருளாளரையும் செயலாளரையும் இரு கைகளாக கொண்டு குருஜியின் ஆசியுடன் திருப்புகழ் ஆன்மீக பெருவிழா இனிதே நடந்தேறுவதற்கு மிகவும் ஆர்வத்துடன் கடுமையாக உழைத்தார் என்று சொல்வதில் நாங்கள் மிக்க பெருமைப்படுகிறோம். திரு ராஜன் அவர்களுக்கு இன்னொரு முறை கைத்தட்டுங்கள். தியாகராஜன் அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, கொஞ்சம் அதிக பிரசங்க நடுவில் நுழையிறேன். எங்கள் இந்த செயற்குழுவின் இளைஞர் திரு தியாகராஜன் அவர்களை வரவேற்கிறேன். ஸ்ரீமத் புத்திதானந்திஜி மகாராஜ் மற்றும் ஸ்ரீ சீனிவாசராவ் அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள பெரியோர்களுக்கும் என் நமஸ்காரங்கள். இம்மாபெரும் விழாவில் நன்றி நவிலும் மிக மகிழ்ச்சியான பணி எனக்கு கிடைத்திருப்பது நான் செய்த பாக்கியம் என்றே கருதுகிறேன். 19/3/2012 அன்று இவ்விழாவை நடத்தும் பணி சென்னை கிளைக்கு கொடுக்கப்பட்டது. ஏப்ரல் 2012 மாதம் ஒரு அகில இந்திய கமிட்டி இதற்காக நிறுவப்பட்டது. இந்த குழு 17/6/2012, 22/9/2012, 2/12/2012, 3/2/2013, 27/4/2013, 9/6/2013 தேதிகளில் சென்னையில் கூடி விழாவிற்கான பேசிக் பாராமீட்டர்ஸ்களை முடிவு செய்தது. இந்த குழுவின் முடிவுகளை விவகாரத்தில் கொண்டு வர 9 அங்கத்தினர் கொண்ட கோர் குழு உருவாக்கப்பட்டது மற்றும் 30 அங்கத்தினர்கள் கொண்ட இம்ப்ளிமெண்டேஷன் குழு பணியை தொடங்கியது. இந்த 3 குழுக்களும் இந்த விழா சிறப்பாக நடைபெற வாலண்டியர் ஃபோர்ஸ்களை அசோசியேட் செய்து கொண்டோ ஏற்பாடுகள் செய்தன. இந்த ஏற்பாடுகள் இந்த ஏற்பாடுகள் பலனை தர முருக பகவானின் கருணையே முதல் துணை. முருகனின் அருள் எவ்வாறு அன்பர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றது விழாவின் செயல்பாடுகளே சாட்சி.
குருஜி அவர்கள் இவ்விழாவின் முக்கியமான பேசிக்ஸை வழங்கி எல்லாவற்றையும் முருகன் பார்த்து கொள்வார் என்று பலமுறை சொல்லியுள்ளார். அவர் அமரர் அவருக்கு முன் 15 நாள் முன்பும் கூட இந்த விழா நன்றாக நடைபெற தன்னுடைய ஆசீர்வாதங்களை வழங்கி எங்களை இந்த விழாவை சிறப்பாக நடைபெற அனுகிரகித்துள்ளார்கள். குருஜி மாமியே குருஜி நடத்தி வைத்தது போல் நம்மை இன்று கௌரவித்துள்ளார்கள். இவ்விழாவிற்கு காஞ்சி, சிங்கேரி, ஹரிஹரபுர சுவாமிகள் மற்றும் ராமகிருஷ்ண மடம் சுவாமி கௌதமானந்தஜி தொடக்கத்திலேயே ஆசிகளை வழங்கி அருளினார்கள். விழாவில் பங்கேற்ற தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், பூரி ஜெயேந்தர் சுவாமிகள், சுவாமி புத்திதானந்தஜி சுவாமிகள் தங்கள் உரைகளில் சிறந்த கருத்துக்களை தெரிவித்து நம்முடைய வாழ்க்கை வளம் பெற உபதேசித்திருக்கின்றனர். சிறப்பாக உரையாற்றிய சுதா சேஷையன், திருப்பூர் கிருஷ்ணன் மற்றும் இளம்பெறை மணிமாறன் கூடியிருந்தவர்களுக்கு அரிதான செய்திகளையும் பேருண்மைகளையும் தெரிவித்தார்கள். அன்பர்களான வசந்தா பஞ்சாபகேசன், ஜி.வி. சுப்பிரமணியன் மற்றும் அனந்தகிருஷ்ணன் திருப்பூரில் அடங்கியுள்ள தத்துவங்களை அலசி பேசினார்கள். ஜூனியர் அன்பர்களின் இசை எல்லோருடைய புகழையும் பெற்றது. புது தலைமுறை உருவாகியுள்ளது என்ற மகிழ்ச்சி பிறந்தது. வல்லக்கோட்டை சபையினர் மிகவும் அருமையான இசை விருந்தை வழங்கினர். இந்நிகழ்ச்சிகளால் விழா நன்றாக நடைபெற்றது. இதற்காக அவர்களுக்கு என் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்தவர்களின் பட்டியல் சொல்லப்போனால் ஆதிசேஷன் நாவுகள் போல நீளும். ஆனாலும் அவர்களின் பட்டியலை சொல்லி அவர்களை பற்றி சொல்லாமல் நன்றி நவிழல் நிறைவடையாது. முக்கியமாக தர்ம பரிபாலன சபை செயலாளர் ஸ்ரீ ஏஎன் சீனிவாசராவ் அவர்களுடைய அங்கத்தினர்கள் மற்றும் பணியோர்கள் அவர்களின் உதவி மகோத்தமமானது. பந்தல் குமரேசன், அம்மன் டெக்கரேட்டர்ஸ், அறுசுவை ஜெயராமன் கண்ணன், டிரான்ஸ்போர்ட் ரவி டிராவல்ஸ், திருமண மண்டபம் ராமகிருஷ்ணன், ஸ்ரீசகர் காலனி சத்சங்கம், மண்டபங்களில் காஃபி மீல்ஸ் சப்ளை செய்த பாலாஜி போற்றத்தக்கவர்கள். எங்களுடைய செயல் வீரர்களின் பணியை பற்றி சொன்னால் மணிக்கணக்காக பேசலாம். இவர்களில் அனைவருக்கும் நான் சொல்ல விட்டுப்போன தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற திருப்புகழ் அன்பர்களின் டிசிப்ளின், பொறுமை மிகவும் மகத்தானது. அவர்களையும் போற்றி என் நன்றி நவிழலை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சோரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நில்லை
சத்தியமாய் நித்தியமுள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சல்தனோவலி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல்லோள்